இலங்கை தமிழர்களுக்கு இந்தியாவில் குடியேறியுள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை பெற்றுத்தர தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. நமக்கே தெரியும் எவ்வளவு வருஷமாக இலங்கை தமிழர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அகதிகளாக வந்தவர்கள் திரும்பி செல்ல முடியாமல் இங்கேயே பிழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் இன்று வரை அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டு வருகிறது. உலகத்தில் வேற எங்கேயும் இப்படி நடக்குமான்னு தெரியல. வல்லரசுன்னு சொல்லிக்கிற ஒரு நாடு தன் நாட்டை சார்ந்த ஒரு இனம் பக்கத்து நாட்டில் அவதி வருவதை எந்த ஒரு வல்லரசு நாடும் விரும்பாது. அப்படி அவதி விரும்பும் இனம் தங்கள் நாட்டிற்கு வந்தால் உடனே குடியுரிமை கொடுத்துருவாங்க. ஆனால் இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் ரொம்ப துயரம் தான் மிஞ்சுகிறது. எவ்வளவோ வருஷம் அவங்களும் கேட்குறாங்க, போராடுறாங்க, குடியுரிமை கிடைக்க மாட்டேங்குது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு CAA சட்டம் கொண்டு வந்தப்ப கூட அதுல இவங்க குடியுரிமை உறுதி செய்யப்படும் நினைச்சாங்க. ஆகையால் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இலங்கை தமிழ் சொந்தங்களுக்காக திமுக இறுதி வரை போராடும், எப்படியாவது குடியுரிமை பெற்று தரும் அப்படின்னு கூறியிருக்காங்க. திமுகவும் பல வருடங்களாக போராடிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒன்றிய அரசு சைடுல என்ன சிக்கல்னு தெரியல. அவங்களுக்கு இன்னைய வரைக்கும் குடியுரிமை கிடைக்கல. கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைத்து அவர்கள் இங்கே நன்முறையில் வாழ நாம் அனைவரும் விரும்புவோம்.